நேராக்கி ராஜா வருகிறார். ராஜா வர்றாரு, ராஜா வர்றாரு. இந்த காரியம் மிகவும் அவசியம், அவசரம். ராஜா வர்றாரு. ராஜா வர்றதுக்கான காரியம் தான் நடக்கு. இன்னைக்கு பேப்பரை படிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு செய்தியை பாத்தீங்களா? ஈரான் ஏராளமான ஏவுகணைகளை அனுப்ப அது சோதித்து பார்த்ததுக்கு காரணம் தெரியுமா? அது குறியெல்லாம் இஸ்ரவேல். வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், இந்த காரியம் நடக்கும்போது ஈரான் இஸ்ரவேலை தாக்குவதுதான் இந்த உலகத்தின் இறுதிக்கு இடப்படுகிற ஒரு பெரிய காரியம். 2009 ஈரான் இஸ்ரவேலை நிச்சயமாக தாக்கும். ஐ ப்ராஃபஸை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது நிமித்தம் வரப்போகிற ஒரு பெரிய குழப்பம் நம்முடைய ஆயில் விலையை ஏற்றும். அதனால நடக்க போகிற காரியம், உலகத்தில் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் சிதைந்து போகும். அது நிமித்தம் உலகத்திலே நல்ல மூளை அறிவு படைத்தவன், இவன்தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண வல்லவன் என்று சொல்லி ஒருவனை அடையாளம் கண்டுகொள்ளும். அதுவே ஒரு அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்துக்கு முன்னடியாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். வேதத்தை அறிந்து பாருங்கள். பெர்சியா தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஈரானுக்கு நான் போன போது கண்ட காரியம், அந்த ஈரான் தேசத்துக்கு போய் தெஹ்ரான் விமான நிலையத்திலிருந்து நான் வெளியே வந்தவன அங்கே இருந்த பெரிய போர்டு, என்ன போர்டு தெரியுமா? அமெரிக்காவையும் இஸ்ரவேலையும் உலக படத்திலே இல்லாதபடி ஆக்குவோம். That was a sign written boldly. வெளியே just outside the airport, தெஹ்ரான் ஏர்போர்ட்டுக்கு வெளியே எழுதி வச்சிருக்கிறது, Zionism and imperialism are the most dangerous weapon for the world. அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை அழித்து விட வேண்டும் என்று. தேவஜனமே, நான் உங்களுக்கு தைரியமா சொல்லுவேன், தானியேலின் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், சகரியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், வெளிப்படுத்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டுல இஸ்ரவேலை ஈரான் தாக்கும். அதனால் போடுகிற குழப்பங்கள் இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலைக்கு தள்ளும். அந்த நிலையில நீயும் நானும் அறிய வேண்டும் ஒன்று, ராஜா வருகிறார்.